ஹாய், ஆலங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிமே ஆலங்குடியில நடக்கிற எல்லா அப்டேட்ஸும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும்தான். நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆலங்குடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு சட்டசபைக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியதை அடுத்து தமிழகத்தில் 4 முனை போட்டி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இந்த கட்சிகள் தொகுதி வாரியாக, ஒன்றியம் வாரியாக, ஊராட்சி வாரியாக கூட்டங்களை நடத்தி தேர்தல் பணியில் சுறுசுறுப்பாக இயங்கி வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றிய தாவேகாவினர் இளைஞர்களின் வாக்குகளை முழுமையாக கவரும் வகையில் கட்சிக்குள் பிரிக்கப்பட்டிருக்கும் ஒன்றியங்கள் வாரியாக கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி இளைஞர்களின் வாக்குகளை கைப்பற்ற பல யுக்திகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு திருவரங்குளம் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் பனங்குளம் ஊராட்சியில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்ட நிலையில் தற்போது திருவரங்குளம் வடக்கு ஒன்றியம் சார்பில் எல்லன்புரம் ஊராட்சியில் தாவேகா சார்பாக வடக்கு ஒன்றிய செயலாளர் மணி பிரதீபன் ஏற்பாட்டின் பேரில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டியை தாவேகாவின் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் சிவராமன் பேட்டிங் ஆடியும் ஆலங்குடி தொகுதி பொறுப்பாளர் ஆதி அரங்குலவன் பந்து வீசியும் போட்டியை தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் முதலிடத்தை பிடித்த அணிக்கு 30,000 ரூபாய் பரிசு தொகையும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது.